கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா அவ கோவிலுக்குள்ள போனதே தப்புன்னு சொல்றது மகா தப்பு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் போக மாட்டேன் அங்கிள். அதுதான் அவகிட்டே எதிர்பார்க்கிறேன். நாய் துரத்தினா பெருமாள் கோயிலுக்குள்ள போக மாட்ட? அப்போ நமக்கு அது கோவிலா மசூதியான்னு கூட தெரியாது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் ரவி. முதல்ல உன் ஆத்துக்காரிய நன்னா புரிஞ்சுக்கோ. பைபிள் படிக்கிறதை விட டிவி பார்க்கறதுல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. எதையும் நம்ப வற்புறுத்த கூடாதுப்பா. பைபிளை கரைச்சு குடிச்சிட்டு பிரசங்கம் பண்றவா கூட அடுத்தவனை ஏமாத்துறா. ஆனா ரூபா உன்னை ஏமாத்தல, அவ தன்னையே ஏமாத்திக்கிறா. கொஞ்ச நாள் ஆனா புரிஞ்சுப்பா. நீ புரிய வைக்கணும், பணிய வைக்க கூடாது. அவ மேல அன்பை மட்டும் காட்டு. அப்ப நீ வெறுக்கிறத அவ விரும்ப மாட்டா. ரூபா இன்னும் முழுசா மாறல, நீங்களும் புரிஞ்சுட்டேள். மாறினதால பைபிள் படிக்கிறவா, மாறினதால ஜெபம் பண்றவா, இவாளை விட பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி மாறினவாளை தான் நம்ம புரிஞ்சிக்க ஆசைப்படணும். மாறிடுவா. உன்னோட அணுகுமுறையை நீ மாத்திண்டா அவ நிச்சயம் மாறிடுவா. இந்த சொசைட்டியே அவளை கிறிஸ்டியனா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நீ அவளை ஹிந்துவா பாத்துறாதப்பா. அன்புங்கிறது அனுபவிச்சு அதிகமா உணர்றது. Love is a feeling that you feel when you feel that you are going to feel a feeling which you have never felt before. இத நான் சொல்லல, மனைவியோட சந்தோஷமாவே வாழாத பெர்னாட் ஷா சொன்னது. அன்பும் மன்னிப்பும் வாழ்க்கையில போட்டி போட்டா சமாதானம் ரெஃப்ரியா இருக்கும், சந்தோஷம் பரிசா கிடைக்கும். The ball is in your court. I mean, in your heart.